Hi friends, welcome to Guidely JBCAB YouTube channel Tamil. So this is the part 4 of the previous year questions series for Indian economy and Indian financial system. ஸோ இந்த பார்ட் ஃபோரில் வந்து நம்ம மாடியூல் டியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ரீசெண்டாக நடந்த மே 2025 நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கான்செப்ட் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் IRDA has committed to enable insurance for all by which year? ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 2047. ஸோ 2047 தான் வந்து நம்மளோட என்னது இயர் ஆஃப் விக்சித் பாரத். சரிங்களா? விக்சித் பாரத். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் வந்து ஐஆர்டிஏ வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் வந்து ஷுட் பி கவர்டு பை அப்ராப்ரியேட் லைஃப், ஹெல்த் அண்டு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். சரிங்களா? ஸோ இதான் வந்து டார்கெட் இயர். ஓகேங்களா? ஸோ ஐஆர்டிஏ கமிட்டட் டு எனபிள் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. ஸோ அதாவது சோசியல் செக்யூரிட்டி. சரிங்களா? இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த சோசியல் செக்யூரிட்டிஸ். ஸோ அது நம்ம இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனாக வந்து நம்ம கமிட் பண்ணுறோம். நம்ம டெவலப்டு நேஷனாக 2047 நம்ம ஆயிடுவோம்னு. அப்போது எல்லாருக்குமான ஒரு அப்போ இன்சூரன்ஸுமே வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ the next question is, which among the following are the contents of red herring prospectus? அதாவது இந்த ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனி கேபிட்டல் மார்க்கெட்டில் இருந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து ஒரு அமௌண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது சப்போஸ் ஐபிஓ விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஓ விட்றாங்க அப்படின்னா, அப்போது அந்த ரெகுலேட்டர் இருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் யார்? செபிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அது செபிக்கானது மட்டும் இல்லை, யார் வாங்க போகிறாங்களோ இன்வெஸ்டர்ஸுமே வந்து அதை வந்து பார்க்கணும். சரிங்களா? அந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருமே வந்து அதை பார்க்கணும். அதான் அந்த ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் வந்து என்னென்ன கண்டென்ட் அதில் இருக்கும், அந்த கம்பெனி சம்மந்தமான கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதான் வந்து கொஸ்டின்ஸு. ஸோ பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குமானா இருக்கும், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், யூஸ் ஆஃப் ப்ரொசீட்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரி ஓவர் எல்லாமே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ ரெட் ஹெர்ரிங் இஸ் அ ஆஃபர் டாக்குமெண்ட். ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க ஷேர்ஸை. சரிங்களா? ஃபைல்டு பை அ கம்பெனி டு செபி when it intends to raise money from the public by selling shares of the company to the investors. சரிங்களா? ஸோ அப்போது ஒரு கம்பெனி வந்து ஒரு பப்ளிக்கிட்ட வந்து ஷேரை விற்று காசு வாங்க போகுது அப்படின்னா, அந்த பப்ளிக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியணும்ல. இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி, அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன, இதெல்லாம் தெரியணும். அப்போது அந்த டாக்குமெண்ட் மூலிமா தான் வந்து அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் இருக்கும். இந்த கம்பெனி வந்து கோர் ஆப்ரேஷன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இப்போ ஐடிசி அப்படின்னா அவங்க சிகரெட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அதான் அவங்களோட கோர் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் என்னன்றது பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா, அவங்க எவ்வளோ ப்ராஃபிட், அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் என்ன. சரிங்களா? இது எல்லாமே தான் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு முக்கியம். ஏன்னா அவங்க ப்ராஃபிட், நம்ம இது கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்றது மக்களுக்கு தெரியணும்ல, வாங்க போகிற மக்களுக்கு. ஸோ நமக்கு ஃபியூச்சரில் எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்னா நமக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா அது குறிப்பிட்ட செக்டாரோட சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அந்த செக்டாருக்கு ஃபியூச்சரில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ஸோ அந்த ரிஸ்க் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க்கால் அந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது தான் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஓகே ஃபியூச்சரில் வந்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து சப்போஸ் அந்த கம்பெனி வந்து பெட்ரோல் டீசல் சம்மந்தமான ஒரு இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இன்வெஸ்டர்னா என்ன யோசிப்பேன், ஸோ இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் வந்து பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது, ஃபுல்லாக வந்து நம்ம எலக்ட்ரிக்காக மாறிடுவோம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேனா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது, ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த கம்பெனி மேலே இருக்கா, இதெல்லாமே நம்ம வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து யூஸ் ஆஃப் ப்ரொசீட்ஸ்னால் என்னென்னா, இப்போ இவங்க வந்து ஷேரை விற்று காசு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த காசை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க.
ஸோ அந்த காசு எதுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் அஸ் இன்வெஸ்டராக. சரிங்களா? அடுத்து இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ. இப்போ இண்டஸ்ட்ரி ஓவர்வியூன்றது என்ன அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் இவங்களோட பியர்ஸ் யார் யார் இருக்காங்க, ஸோ இவங்க காம்படிட்டர்ஸ் மத்தியில் இவங்களோட பொசிஷன் என்னவா இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறோம் பிஃபோர் சப்ஸ்கிரிப்ஷன் டு தட் ஐபிஓ ஆர் வாட் எவர். சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டருக்கு திஸ் ஆர் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் தட் அ கம்பெனி ஹேஸ் டு ப்ரொவைட் ஃபார் திஸ் இன்வெஸ்டர் பிஃபோர் ரைசிங் மணி ஃப்ரம் தி இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதான் வந்து ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபெடாய்? Issuing of guidelines and rules for handling foreign exchange business, correct. Training of banking personnel, correct. Accreditation of forex brokers, correct. So the option will be all of the above. So FEDA என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த ஃபெடாயின்றது. சரிங்களா? ஸோ அசோசியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் தட் ஆர் அத்தரைஸ்ட் டு டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. இப்போ அத்தரைஸ்டு டீலர்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு பேங்க் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனை வந்து டீல் பண்ணுது அப்படின்னா அவங்கள வந்து அத்தரைஸ்டு டீலர்னு சொல்லுவாங்க. AD1 கேட்டகரி, AD2 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட வேலை என்ன? It regulates the rules that determine various aspects of our operations and charges that are attached to the foreign exchange business. So foreign exchange இன்வால்வ் ஆகிற ஆப்ரேஷன்ஸ்க்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இவங்க வந்து செட் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு தட் அட்வைசராகவும் அந்த யார் யாரெல்லாம் வந்து டீல் பண்ணுறாங்க இல்லையா டிரான்சாக்ஷன், இப்போ பேங்க் வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேங்க்கோட எம்ப்ளாயீஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதும் வந்து இவங்க தான். சரிங்களா? ஸோ ஃபெடாயில் வந்து இருப்பாங்கன்னா பப்ளிக் செக்டர்லேருந்து இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு அசோசியேஷன் மாதிரி இல்லை. இப்போ பப்ளிக் செக்டர்லேருந்து இருப்பாங்க, ப்ரைவேட் செக்டர்லேருந்து இருப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்துலேருந்துமே வந்து அதில் அந்த அசோசியேஷனில் வந்து ஆள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ பாதிப்படையாத வகையில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸை வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகிக்கிற அத்தரைஸ்டு டீலர்ஸோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும் சரி, இது எல்லாமே இதுவும் தான் வந்து இவங்களோட வேலை. சரிங்களா? ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். Which among the following is the correct feature of futures contracts? ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படின்றது கொஞ்சம் இதில் வந்து இப்போ டக்குன்னு இதை நான் ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு சில பேருக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. ஃபியூச்சர்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன, அந்த கிளாரிட்டி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அது என்னென்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்றது இட் இஸ் எ டைப் ஆஃப் டெரிவேட்டிவ். ஃபியூச்சர்ன்றது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ்னா என்னன்னு சொல்லிடுறேன் சிம்பிளா. டெரிவேட்டிவ் இட் இஸ் எ ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இட் இஸ் எ ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் which derives its value from an underlying asset. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோதுமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோதுமைன்றது ஒரு கமாடிட்டியா, கோதுமை. இப்போ இந்த கோதுமையோட விலை வந்து மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும் இதாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கோதுமையை வீட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கோதுமையை இதான் வந்து அண்டர்லையிங் அசெட். நான் சொன்னேன் இல்லையா, அண்டர்லையிங் அசெட் இருந்து இதான். இந்த வீட்டை வச்சு நான் ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு பாண்டுன்றது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ஷேருன்றது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த டெரிவேட்டிவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எப்போனா இந்த கோதுமையோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெரிவேட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கோதுமையோட வேல்யூ கம்மியாச்சுன்னா அந்த டெரிவேட்டிவ் வேல்யூ வேலை கம்மியாகும். சரிங்களா? அப்போது எதுக்கு சார் இப்படி ஒரு இது டெரிவேட்டிவ் எதுக்கு தேவை, வீட்டோட ஒரு எதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை அப்படின்னீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்கான இது வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஹெட்ஜிங், ரெண்டாவது வந்து ஸ்பெகுலேஷன். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஹெட்ஜிங், இன்னொன்று வந்து ஸ்பெகுலேஷன். ஹெட்ஜிங்கிறது என்னென்னா ஹெட்ஜிங்ன்றது டு ரெடியூஸ் லாஸ். சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு ஃபார்மராக இருக்கேன். என்னோட வேலை வந்து கோதுமை வீட்டு விளை வைக்கிறது. சரிங்களா? இப்போது கோதுமையோட விலை வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து அந்த கோதுமை விளை வைக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு அமௌண்ட் இருக்குது.
நான் அந்த கோதுமையை விளை வச்சு அதை நான் அறுவடை பண்ணி அது மார்க்கெட்டுக்கு நான் எடுத்துட்டு போகும்போது அந்த விலை அப்படியே இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இட் இஸ் அன்சர்டைன். கோதுமை விலை ஏறலாம், இப்போ இருக்கிற விலையோட ஏறலாம், இல்லை இப்போ இருக்கிற விலையை கம்மியாகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அதுக்கான ஒரு அதனால் அது ஃபியூச்சரில் நடக்க போகிறது. அப்போ ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன் அன்சர்டைன். சரிங்களா? அப்போது அப்போ அப்போ என்னோட கவலை என்னன்னா, எனக்கு ஒரு அன்சர்டனாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேரிகோல்ட் பிஸ்கட் கம்பெனி. மேரிகோல்ட் பிஸ்கட் கம்பெனிக்கு என்னோட கோதுமை தேவை. ஏன்றது அவன் கோதுமையை வாங்க போகிறான். அவனுக்குமே என்னென்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போது ஃப்யூச்சரில் அவன் வந்து ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு வந்து நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து இத்தனை டன்ஸ் ஆஃப் கோதுமை வந்து நமக்கு தேவை அப்படின்னா, அவனும் ஃப்யூச்சரில் அவனுக்கு அந்த ஏன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் நமக்கு எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆக போகுது, எவ்வளோ தேவை, என்ன இது எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சர்டைனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே சர்டைனாக இருக்கும். அப்போ அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இவ்வளோ கோதுமை நமக்கு வேணும், அது என்ன ரேட்டில் வாங்கணுன்றதும் அவங்களுக்கு ஒரு சர்டன் நம்பர் வேணும். அப்படின்னா தான் அவங்க ப்ராஃபிட் வந்து ஒரு சர்டைனாக அவங்க நம்பர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கோதுமை அவங்களுக்கு விற்க போகிறேன், அவங்க என்கிட்ட வாங்க போகிறாங்க. நான் வந்து யார், செல்லரு, அவங்க வந்து பையரு. சரிங்களா? இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸில் ஃப்யூச்சரில் இந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ 1000 ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிலோ 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸில் நான் வந்து நானும் அந்த பையர் செல்லர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுது, எனக்கு வந்து செல்லராக எனக்கு என்ன இருக்குது, சரி ஓகே நமக்கு வந்து ஒரு சர்டன் ப்ரைஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. அதே மாதிரி பையராகவும் அவனுக்கும் ஒரு சர்டன் ப்ரைஸில் நம்ம வாங்க போகிறோன்றது தெரியுது. ஸோ ஒரு அன்சர்டைனாக இருந்த 2 பேருக்குமே அன்சர்டைனாக இருந்த ஒன்று சர்டைனாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹெட்ஜிங். எனக்கு வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு நானும் நினைப்பேன். அதே மாதிரி பையரும் வந்து எனக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவனும் நினைக்கிறான். சரிங்களா? ஸோ ரெடியூஸ் லாஸ். அப்போ 2வது ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்ஜிங், நம்ம லாஸ் ரெடியூஸ் பண்ணுறது பார்த்தோம். ஸ்பெகுலேஷன்றது பியூர்லி ப்ராஃபிட். எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணும், எனக்கு வந்து தெரியுது அடுத்த மாதம் வந்து இதோட விலை ஏறப்போகுது, இல்லை அடுத்த மாதம் இதோட விலை இறங்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே போகிறேன் அப்படின்னா, பியூர்லி எனக்கு வந்து எந்த தேவையும் இல்லை, எனக்கு வந்து கோதுமை வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. பியூர்லி நான் வந்து வெறும் வந்து ஏன்னா இது இந்த கான்ட்ராக்டை வந்து ஃபியூச்சர் டேட்டில் செட்டில் ஆகும்போது நீங்கள் எதிர் அந்த கமாடிட்டியாகவும் நீங்கள் செட்டில் பண்ணலாம். யார், செல்லர். அப்படி இல்லைன்னா கேஷாகவும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ எதிர் நான் வந்து கேஷ் பையரை பொறுத்தா, அது பையர் வந்து எனக்கு கோதுமையாக கொடுத்துருங்கன்னா கோதுமை, கேஷாக வேணும்னா கேஷு. ஸோ இந்த மாதிரி வந்து செட்டில்மெண்ட் வந்து கேஷாகவும் நடக்கலாம், கமாடிட்டியாகவும் நடக்கலாம். சரிங்களா? அப்போ ஸ்பெகுலேஷன்றது பியூர்லி எனக்கு எந்த தேவையும் இல்லை. பட் ஆனால் நான் ஸ்பெகுலேட் பண்ணுறேன், நான் ஒரு பெட்டு கட்டுறேன், அடுத்த மாதம் வந்து இது குறைய போகுது, இல்லை அடுத்த மாதம் அந்த விலை ஏற போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா அது வந்து ஸ்பெகுலேஷன். பியூர்லி ஃபார் ப்ராஃபிட் ஐ எம் டூயிங்னா அது வந்து ஸ்பெகுலேஷன். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் தான் வந்து டெரிவேட்டிவ். பேசிக்லி வந்து இதான் வந்து டெரிவேட்டிவ். சரிங்களா? டெரிவேட்டிவ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் சொன்னது இந்த ஃபியூச்சர்லாம் வந்து இவங்க 2 பேரும் பையர் செல்லர் எல்லாம் பண்ணுறாங்களா, இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸு. இது கூட சேர்ந்து இன்னொரு 3 டைப்ஸ் ஆஃப், மொத்தம் 4. அதில் ஒன்று வந்து ஃபியூச்சர், இன்னொன்று வந்து ஸ்வாப்பு, ஃபியூச்சர் ஸ்வாப்பு, ஆப்ஷன்ஸு, ஃபார்வர்ட்ஸ். சரிங்களா? ஃபார்வர்டு, ஸ்வாப்பு, ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ், இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். சரிங்களா? இதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரேடபுள். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் நீங்கள் போடுங்க வரும், ஆப்ஷன்ஸ் நீங்கள் போடுங்க வரும். ஏன்னா 2 மட்டும்தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது. ஸ்வாப்பு அப்புறம் அந்த ஃபார்வர்ட்ஸ் வந்து ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஓடிசி, ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து இதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ். இது கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம இதை பற்றி தனியாகவே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ்ன்றது என்னன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் whose value changes in response to the changes in the security price, commodity price. இப்போ நான் என்ன சொன்னேன் இல்லையா, வெறும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டு எடுத்துக்கிட்டேன், அது வந்து கமாடிட்டி.
இதே இது ஒரு ஷேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் இருக்கு, அது மேல ஒரு டெரிவேட்டிவ் இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட்டா வந்து ஹெச்டிஎஃப்சி ஷேர் இருக்கும், அதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ், இப்போ நிஃப்டி 50 அப்படின்றது ஒரு இண்டெக்ஸா, இந்த இண்டெக்ஸ் ஏற போதா இறங்க போதா, அதை ஒரு அண்டர்லைங்கா வச்சு அதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி வந்து டெரிவேட்டிவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். சரிங்களா? அதுல ஒன்று வந்து நம்ம வீட்டுன்னு எடுத்தோம், அது வந்து கமாடிட்டி டெரிவேட்டிவ். சரிங்களா? தட் இஸ் செட்டில் அட் ஃபியூச்சர் டேட். இது வந்து என்னன்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ்ல ஃபியூச்சர்ல நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போறோம் இல்லையா, அது வந்து அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் செட்டில் அட் ஃபியூச்சர் டேட் அப்படின்ட்டு. சரிங்களா? இட் இஸ் கான்ட்ராக்ட்ஸ் தட் ஹேவ் சிமிலர் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ஹேவ் ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டிஸ் கிடையாது. ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது. கரெக்டாக இந்த டேட்டில் வந்து இதுன்னா அது மெச்சூரிட்டினா அந்த இது மெச்சூரிட்டி தான். சரிங்களா? ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்ஸ் கரெக்டு, ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு வீட்டு 1000 கிலோ இத்தனை கிலோ எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் நெகோஷியேட்டோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இதில் யார் லாபம் அடைகிறாங்களோ நஷ்டம் அடைகிறாங்களோ, பையர் அஸ் அ செல்லர் தே ஹேவ் ஆப்ளிகேஷன்ஸ் டு do their duties. As a seller he has to sell at the price, as a buyer he has to buy at the price. சரிங்களா? அதாவது என்னன்னா அவங்களுக்கு அது ரைட் கிடையாது, ஆப்ளிகேஷன். சரிங்களா? கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி தான், அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதில் பாருங்களேன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏர் ட்ரேடட் இன் ஓவர் தி கவுண்டர். ஃபியூச்சர்ஸ் தான் வந்து நான் நெகோசியபிள், ஏன்னா அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறது. F&Oன்னு சொல்லுவாங்க. F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஸ்வாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த கவுண்டர்ஸ். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி இருக்கும், எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். மார்ஜின் வந்து இனிஷியல் மார்ஜின் இருக்கும் அதுக்கு. ஸோ மார்ஜினே ஒரு செப்பரேட் கான்செப்ட், அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோலேயே நம்ம பேசலாம். அடுத்து ட்ரேடர் டூரிங் எக்ஸ்சேஞ்ச் ஹவர்ஸ், எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து 24/7 கிடையாது, ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் வந்து ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும். சரிங்களா? ஸோ யார் வேணா உங்களுக்கு பையராக வரலாம், யார் வேணா செல்லராக வரலாம். அதான் கவுண்டர் பார்ட்டி அன்னோன்னு. சரிங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இட் இஸ் நோ மார்ஜின் கிடையாது, நெகோசியபிள், ஓவர் த கவுண்டரு, ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டி, ஸ்டாண்டர்ட் அமௌண்ட். சரிங்களா? ஃபார்வர்டு. ஓகே. சோனியா இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட் சஜஸ்டட் பை வேரியஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் இன் சப்ஸ்டியூஷன் ஃபார் லிபார். விச் கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி வந்து இந்த சோனியான்றதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் யூகே, இங்கிலாந்து. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி தெரியணும். லிபார்னா என்னென்னா லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு இட் இஸ் ஏ ஒன் செகண்ட். அதாவது என்னன்னா இட் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் ரேட். லிபார்ன்றது என்னன்னா ஏன்னா இது நான் இந்த ஹிஸ்ட்ரி ஏன் நான் சொல்றேன்னா லிபாருக்கு பதிலாக தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன் வந்து லிபாரை வந்து ஆர்பிஐ வந்து லிபார்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் மாறணும்னு சொல்லிச்சு அப்படின்ற ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் வந்து நான் லிபார்னா என்ன, அது எதுக்காக வந்து மாற்ற சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லிபார்ன்றது என்னன்னா ஒரு இன்டர் பேங்க் மார்க்கெட்டு. சரிங்களா? இன்டர் பேங்க் மார்க்கெட்டில் இப்போ ஒரு இந்தியா கண்ட்ரி டு கண்ட்ரி, இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸில் உள்ள பேங்க்ஸில் வந்து இப்போ பாண்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதர் கண்ட்ரியில் உள்ள பேங்க்கோட வந்து பாண்டை வந்து இந்தியா வாங்குது, இல்லை இந்தியாவோட பாண்டை வந்து அதர் பேங்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இட் இஸ் அ பாரோயிங் ஃபார் த ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் தி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். சரிங்களா? இந்த லிபார்ன்றது இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். சரிங்களா? யூஸ்டு பை பேங்க்ஸ் டீலிங் இன் இன்டர்நேஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி வந்து இன்டர்நேஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? கண்ட்ரிக்குள்ளே கிடையாது, இன்டர்நேஷனல் கண்ட்ரி டு கண்ட்ரியில் ஒரு பாண்ட் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து இன்னொரு
வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு பேங்க் இருந்து ஒரு ஒரு பாண்டை வாங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த லிபார். சரிங்களா, ஒரு அது வந்து வெறும் பாண்டை வாங்குறது மட்டும் இல்லை, டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை கரன்சி ஸ்வாப்பாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே இன்டர்நேஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ இது எதுக்கு வந்து இதுதான் வந்து இந்த ரேட் தான் இருந்துச்சு. பட் 2008 கிரைசிஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த ரேட்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்குற ஒப்பீனியன்ல தான் இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ இது என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனிப்புலேட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படிதான் இருந்துச்சு. மேனிப்புலேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருந்துச்சு அந்த ஃப்ரேம் ஒர்க்ல. ஸோ அப்போ 2008 கிரைசிஸ்லேயே வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது வந்தனால எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அவங்க வேற ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ அப்போ 2021 நம்ம ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பேங்க்ஸுமே வந்து தே ஹேவ் டு டூ டிரான்சாக்ஷன் ஃப்ரம் லிபார் டு எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து இப்போ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா SOFR, செக்யூர்டு ஓவர் நைட் ஃபைனான்சிங் ரேட்டு. யூகே வந்து ஸ்டெர்லிங் ஓவர் நைட் இன்டர் பேங்க் ஆவரேஜ் ரேட், அதான் சோனியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஸ்டெர்லிங் ஓவர் நைட் இன்டர் பேங்க் ஆவரேஜ் ரேட்டு. சரிங்களா, அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இப்படி எல்லாருமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ப்ரொவைட் ரொபஸ்ட் அண்ட் அக்யூரேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் கோர் மணி மார்க்கெட்ஸ் தட் இஸ் நாட் சப்ஸ்டிட்யூட் மேனிப்புலேஷன் இல்லாமல் இருக்கணும். அதான் மெயின் குற்றச்சாட்டு லிபார்ட் வந்தது. சரிங்களா, ஸோ இதான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ வெறுமனே வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்னு பார்க்காம நம்ம எதுக்காக வந்து இந்த லிபார்ன்றதை மாற்ற சொன்னாங்க, லிபாருக்கு பதிலாக சஜஸ்ட் பண்ணப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்ஸ் தான் வந்து இங்கே கீழே மென்ஷனாக இருக்கிற இந்த 4-5 ரேட்ஸ். சரிங்களா, இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் ஒரு பாரோயிங்ஸ்க்காக, ஓவர் நைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, which among the following is not a duration of the treasury bills issued by Indian government? ஸோ இது வந்து ரொம்ப 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 ஈஸி. 271 தான் கிடையாது, இது 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 எல்லாமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ட்ரெஷரி பில்ன்றது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் பாரோயிங், லெஸ் தேன் 1 இயர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் வந்து மணி மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான மணி ரைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து ட்ரெஷரி பில்லு. ஸோ அதோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 91, 182, 364 டேஸ். சரிங்களா, ஸோ இது யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனி ரெசிடென்ட் பர்சன் இன் இந்தியா, அதே மாதிரி என்ஆர்ஐஸ்க்கும் வந்து இருக்குது, சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது அவங்களுமே வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. An aircraft of an Indian company is being leased to a company in UAE for short term. Which among the following lease is most appropriate in this case? ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி இஸ் பீயிங் லீஸ்ட் டு ஏ கம்பெனி இன் யூஏஇ. ஓகே. ஸோ ஒரு இந்தியன் கம்பெனிலேருந்து ஒரு ஏர்கிராஃப்டை வந்து ஒரு லீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க யூஏஇயில் உள்ள ஒரு கம்பெனிக்கு, அவர் ஷார்ட் டேர்முக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ அது என்ன டைப் ஆஃப் லீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆப்ரேட்டிங் லீஸ். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு லீஸ்னா என்ன? சிம்பிள். நம்ம ஒரு ஓனர் வந்து அவரோட ஒரு அசட்டையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ வந்து ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை நம்ம உள்ள போகிறதான் வந்து இந்த லீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீடு ஒத்திக்கி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, மாதம் ரெண்ட்டாக பே பண்ணாமல் குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி அதை லீஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு லீஸுக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது லீஸுக்கு எடுக்கிறது அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேர் பை ஓனர் தான் வந்து யார், லெஸ்ஸர், கிராண்ட்ஸ் டு த அனதர் பர்சன் த லெஸ்ஸி எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு யூஸ் த அசட் ஃபார் அன் அக்ரீடு பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா, இன் ரிட்டர்ன் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் த ரெண்ட் கால்டு லீஸ்ட் ரெண்டல், அவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க அதுக்கு. சரிங்களா, இது லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓனர் வந்து அந்த கொடுத்தவர் வந்து ஓனராக இருப்பார், பட் அந்த யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து அந்த லெசிட்ட இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இதில் வந்து 2 டைப் ஆஃப் லீஸ் இருக்குது. ஃபைனான்ஸ் லீஸ்ன்றது, அதாவது கேபிட்டல் லீஸ், ஆப்ரேஷன் லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் லீஸ் தான் ஆன்சரு. கேபிட்டல் லீஸ்னால் என்னென்னா, அந்த லீஸோட பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தட் அசட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு ஏர்கிராஃப்டோட எக்கனாமிக் அந்த ஒரு லைஃப் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
அது இதில் பாருங்களேன், நான் கேன்சலபிள் அந்த லீஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அசட்ஸ். இட் இஸ் அலைன்டு வித் தி எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசட்ஸ். அதாவது என்னன்னா ஒரு ஃபுல் ஒரு லாங் டேர்மாக இருக்கும். அதாவது என்னன்னா ஒரு 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 மிஷின் இருக்கு, அந்த மிஷினோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அப்படின்னா, இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு லீஸு, ஒரு 14 வருஷத்துக்கு ஒரு லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, அது அது ஒரு லாங் டேர்ம் மட்டும் இல்லாமல் அது ஒரு கிட்டத்தட்ட அவர் தான் ஓனர்ன்ற மாதிரி ஆயிரும். அதனால அதனால அவர் தான் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஓனர் அந்த லெஸ்ஸர் என்ன பண்ணுவார், அதுக்கான வாடகை மட்டும் இல்லாமல், ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த மிஷினே வந்து விற்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான வாடகை மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சேர்த்து இவங்களுக்கு வந்து அவங்க பே பண்ணணும். சரிங்களா? நான் கேன்சலபிள் அண்ட் லீஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அசட்ஸ். ஸோ ஒருவேளை அந்த இது ஆனால் சப்போஸ் இப்போ யூஸ்ஃபுல் லைஃப் வந்து இப்போ 14 வருஷத்துக்கு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 15 வருஷம் லைஃப் உள்ள ஒரு மிஷினா 14 வருஷத்துக்கு போட்டுருக்காங்கன்னா, அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒப்படைச்சிடணும். என்னதான் மீதி ஒரு வருஷம் தான் அந்த அந்த மிஷினால் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாட்டாலுமே ஓனர் யார், அந்த லெசர் தான். ஸோ அவங்களுக்கு அதை திருப்பி ஒப்படைச்சிடணும். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு த கேபிட்டல் லீஸு, ஆப்ரேஷன் லீஸ்ன்றது என்னென்னா லீஸ் பீரியட்ன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட்ன்றனால பாருங்களேன், எக்கனாமிக் லைஃப் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட் வந்து 25 வருஷம். ஆனால் அது வெறும் 5 வருஷம் தான் லீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அதுக்கான வாடகை மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் யார் வந்து பே பண்ணுவா, யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த லெஸ்ஸி தான் வந்து பே பண்ணுவார் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம். இதில் வந்து நம்ம அப்படி பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம ஷார்ட் டேர்ம்ன்றனால வாடகை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண தேவையில்ல. லெஸ்ஸரே வந்து மாற்றி மாற்றி வாடகை கொடுத்து அவர் வந்து அதை சம்பாதிச்சுப்பார். அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அதை வந்து அதை எடுத்துருவார். மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் அவரே வந்து பண்ணிப்பார். ஸோ இது டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் லீஸ் அண்ட் ஆப்ரேஷன் லீஸ். Whom on the following was the chairperson of the high level committee on balance of payments set up by RBI? ஸோ ஆர்பிஐ வந்து ஹை லெவல் கமிட்டி செட் பண்ணுறாங்க. எதுலனா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு. அதோட இது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி, ஹூ இஸ் ரங்கராஜன். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991 கொண்டு வரப்பட்டதான் இந்த கமிட்டி. சரிங்களா? ஹை லெவல் கமிட்டி ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் அவ்வளோ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ட்ரேட் பண்ணுவோம்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணிக்கிறது அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு. ஸோ அந்த கமிட்டி வந்து டாக்டர் சி ரங்கராஜன் கீழே கொண்டு வரப்பட்டு அதில் அவங்க வந்து ஒரு சில சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. Which among the following is the reason for allowing qualified institutional placement? ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது இன் 2006 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இது ஒன் டைப் ஆஃப் ரைசிங் கேபிட்டல் பை கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு இட் இஸ் அ மெக்கானிசம் த்ரூ விச் எ கம்பெனி கேன் ரைஸ் கேபிட்டல். சரிங்களா? எப்படி வந்து ஐபிஓ ஷேர் விட்டு போனாலும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் இது. ஸோ என்னன்றதை பார்த்துடலாம். செபி வந்து 2006 வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எ லிஸ்டட் கம்பெனி கேன் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸ், fully and partially convertible debentures or any other securities other than warrants which are convertible into equity shares to a qualified institutional buyer. ஸோ ஆல்ரெடி a listed company வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஷேர்ஸ் வந்து கன்வெர்டபுளாக வந்து இருக்கணும். எதிர்க்கூடிய டிபென்ச்சராக இருக்கலாம், டிபென்ச்சர்லேருந்து மறுபடியும் ஷேராக கன்வெர்டபுளாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபாஸ்டர் மெத்தட் ஆஃப் இஷ்யூயிங் ஷேர்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட், திஸ் இஸ் ஒன்லி அதர் ஸ்பீடி மெத்தட் ஆஃப் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் டு ரேஸ் மணி. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம், ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டிராஃப்ட் ரெட் ஹெர்ரிங் டிஹெச்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னது ஒரு டாக்குமெண்ட்டு. ப்ரீ இஷ்யூக்கு முன்னாடி ஒரு ஐபிஓக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் செபிக்கு. அதெல்லாம் மேண்டேட்ரி. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன அதில் அவங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே தேவையில்லை. இட் டஸ் நாட் இன்வால்வ் மெனி ஆஃப் தி காமன் ப்ரொசீஜரல் ரெக்யர்மெண்ட்ஸ் such as the submission of pre-issue filings to the market regulator. சரிங்களா? ஸோ இது ஏன் தேவையில்லைன்னா, இது ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி.
இப்போ கம்பெனி புதுசாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்போ தே ஹேவ் டு சப்மிட். இது ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனின்றனால டு ரைஸ் மணி ஃப்ரம் தி டொமஸ்டிக் மார்க்கெட்ஸு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குன்றனால அந்த மாதிரியான மேண்டட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து இதில் கிடையாது. சரிங்களா? ஸோ இது ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் கேபிட்டல். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து வெளியே போய் அவங்க சோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டொமஸ்டிக் உள்ளேயே வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, ஃபாரின் கேபிட்டலை அவங்க நம்பி இருக்கிறது வந்து குறையுது. சரிங்களா? பெட்டர் ப்ரைஸிங், ட்ரஸ்டட் இன்வெஸ்டர். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கே கொடுக்க முடியும். ஸோ பெட்டர் ப்ரைஸிங் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸுமே வந்து ட்ரஸ்டட் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜ். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? கரெக்டு. ஷார்ட் ஸ்பேனு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனிஸு, அப்புறம் டு ஹெல்ப் இஷ்யூர்ஸ் டைவர்சிஃபை தேர் ஷேர் ஹோல்டிங்ஸு, டு நாட் டு டைலர் தி ஷேர் ஹோல்டிங் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் தி டு ப்ரொவைட் ஃபார் இஷ்யூங் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரைஸ் லோயர் தர் மார்க்கெட்ஸ். ஸோ இதெல்லாமே கிடையாது. ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லாம் பார்ப்பீங்க, எஸ்பிஐ வந்து QIP மூலியமாக இவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்க, இத்தனை கோடி வந்து அமௌண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் இது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ்லும் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற காலத்தில். பட் நம்ம இன் டீட்டெயிலாக உள்ளே போயிருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ட்ஸு நம்ம மட்டும் அதை படிச்சுட்டு நம்ம போயிருப்போம். சரிங்களா? So which among the following is the option for allotting equity shares in excess of equity shares offered in the public issue? ஸோ இது என்னன்னா கிரீன் ஷூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இட் இஸ் அன் ஆப்ஷன் ஆஃப் அலாட்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் தி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப்டர் இன் தி பப்ளிக் இஷ்யூ அஸ் எ போஸ்ட் லிஸ்டிங் ப்ரைஸ் ஸ்டெபிலைசிங் மெக்கானிசம். ஸோ ஒரு கம்பெனி ஒரு இனிஷியல் IPO வரும்போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிரீன் ஷூன்றது என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸை விட எக்ஸஸாக ஷேர்ஸை வந்து அலாட் பண்ணி ப்ரைஸை வந்து அதுக்கேற்றாப்புல மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து போஸ்ட் லிஸ்டிங் ப்ரைஸ் ஸ்டெபிலைசிங் மெக்கானிசம். அந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் வந்து கிரீன் ஷூ ஆப்ஷன். சரிங்களா? which among the following is are the correct characteristics of capital markets? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் ரெண்டு இருக்கு. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ன்றது என்னது? ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட் மார்க்கெட்னால என்ன? பையர் அண்ட் செல்வர், பிளேஸ் வேர் பையர் மீட்ஸ் தி செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மணி மார்க்கெட்டு நம்ம பார்த்துட்டோம், நம்ம அந்த டீ பில்ஸு அதெல்லாம் வந்து மணி மார்க்கெட்டு. சரிங்களா? கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னா லாங் டேர்ம் டெப்ட். மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்முக்கு, டீ பில்ஸ்லாம் எப்படி லெஸ் தென் 1 இயர். சரிங்களா? அண்ட் ஈக்விட்டி டெப்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் லாங் டேர்மாக இருக்கிற டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ். சரிங்களா? ஒரு லாங் டேர்ம் பாரோயிங் வேணும் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் தான் வரணும். சரிங்களா? ஸோ அது வந்து ஈக்விட்டி இருக்கும், டெப்ட்டும் இருக்கும். ஸோ ஈக்விட்டி, போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்னா என்ன? ஈக்விட்டின்றது என்னன்னா ஓனர்ஷிப்பு, டெப்ட்ன்றது என்ன? வெறுமனையா கடன். இப்போ ஒரு பாண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பாண்டு கொடுக்குது, அந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பத்திர கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அவங்க நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த பாண்டு மெச்சூரிட்டி ஒரு குறிப்பிட்ட டேர்ம் இருக்கும், குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த 10 வருஷத்துக்கு இந்த பாண்டு இந்த 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா வெறுமனையாக அது வந்து கடன் தான். அதில் உங்களுக்கு எந்த ஓனர்ஷிப்பும் கிடையாது அந்த கம்பெனியில். அந்த மெச்சூரிட்டி ஆன உடனே அந்த பாண்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வாங்கிக்கலாம்னா உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதே இது ஈக்விட்டினா என்னென்னா ஓனர்ஷிப்பு, ஷேரை கொடுத்து நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு 1 ஆஃப் தி ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா? அப்போ அந்த ஓனர்ஷிப் வச்சுட்டு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிச்சு அப்படின்னா டிவிடெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக டிவிடெண்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் உள்ளமான வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா capital market can be divided into primary and secondary aspects. In this market, capital funds comprising only debt are issued and traded சொல்றாங்க. இது தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. பிரைமரி, செகண்டரி. பிரைமரியில் தான் வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கிறது வந்து பிரைமரி. இது ஆஃபர் ஃபார் சேல், ஆல்ரெடி லிஸ்ட்டு ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைம் லிஸ்டிங் வராங்கன்னா அப்போ வந்து பிரைமரி மார்க்கெட்டில் தான் அவங்க வந்து IPOலாம் விடுவாங்க. அதே இது ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி வேறு ஏதாவது ஷேர்ஸ் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. அது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரின்றது வந்து கரெக்டு. சரிங்களா?
This is also includes private placement sources of debt and equity as well as organized forums like stock exchanges. அதான் வந்து ஆப்ஷன் வந்து 3ல இருக்கு. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா கம்பெனிஸ், ப்ரைவேட் கார்பரேட்ஸ் அவங்கலாம் வந்து டெப்ட் அண்ட் கடன் வாங்குறதுக்கும் சரி, ஷேர்ஸ் வைக்கிறதுக்கும் சரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு, 1 and 3 இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் ஃபைனான்சியல் மார்க்கெட் டு டிரான்சாக்ட்? பையர் வேணும், ப்ரைசிங் வேணும், செக்யூரிட்டி வேணும், லொக்கேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் லொக்கேஷன் கிடையாது இல்லையா? இந்த மார்க்கெட் அப்படின்றது, ஃபைனான்சியல் மார்க்கெட்ன்றது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனாக கிடையாது. ஸோ இதான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். சரிங்களா? ஸோ டஸ் இட் மீன் எனி லிட்டரலி த ஃபிசிக்கல் பிளேஸ் இன் விச் கமாடிட்டிஸ் ஆர் சோல்ட் ஆர் பர்ச்சேஸ்ட்? சரிங்களா? நார் டஸ் இட் மீன் தி ஸ்டேஜஸ் வேர் அ கமாடிட்டி பாசஸ் த்ரூ பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர்? சரிங்களா? A financial market is a market where buyers and sellers trade money, commodities, financial securities. அப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அட் லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் அண்ட் அட் பிரைசஸ் தட் ஆர் டிட்டர்மைன்ட் பை தி ஃபோர்சஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ மார்க்கெட்டர் என்ன சொன்னேன், இட் இஸ் அ பிளேஸ் வேற பையர் அண்ட் செல்லர் மீட்ஸ். அது ட்ரேட் பண்றாங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க. அந்த வாங்குறது விற்கிறது காசாக இருக்கலாம், இல்லை ஒரு கமாடிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷேர்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கு, பாண்டாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், டெரிவேட்டிவாக இருக்கலாம், கமாடிட்டியாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது எல்லாமே இப்போ ஒரு பாண்டாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு கமாடிட்டியாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் அந்த ப்ரைஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் அப்போ ஒரு செக்யூரிட்டிஸ்ன்றது இருக்குது, பையர்ன்றது இருக்காங்க, செல்லர்ன்றது இருப்பாங்க, ப்ரைஸிங்ன்றது இருக்குது. பட் லொக்கேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பிகாஸ் இட் டசன்ட் மீன் அ ஃபிசிக்கல் லொக்கேஷன். சரிங்களா? சிம்பிள். Which among the following are the functions of derivatives as per the guidelines of RBI? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் டெரிவேட்டிவ்னா என்னென்ன. whose value changes in response to the changes in specified interest rate, security price, commodity price. கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா? இப்போ வீட்டோட டெரிவேட்டிவ் வந்து இட் வில் வீட்டோட டெரிவேட்டிவ் வேல்யூ வில் சேஞ்சஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்ச் இன் கமாடிட்டி ப்ரைஸ். ஏன்னா வீட்டுன்றது ஒரு கமாடிட்டி. அப்போ கரெக்ட். That requires high initial net investment are related to other types of contracts that have similar response to the change. High net initial investment தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிடையாது. தட் இஸ் தேர்ட் ஒன் வந்து தட் இஸ் செட்டில் அட் எ ஃபியூச்சர் டேட். இது வந்து கரெக்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? சி. 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. சரிங்களா? இது வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்த்தது தான், டெரிவேட்டிவ்ஸை பற்றி நம்ம பார்த்தது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது கமாடிட்டி, நான் வீட்டு எடுத்தனால அது கமாடிட்டி ப்ரைஸு, அதே ஒரு இண்டெக்ஸாக இருக்கலாம், நிஃப்டி 50ன்றது இண்டெக்ஸு, அப்போ இண்டெக்ஸோட ப்ரைஸு. ஸோ என்னவா வேணால் இருக்கலாம். சரிங்களா? கரன்சி டெரிவேட்டிவ் இருக்கும், கமாடிட்டி டெரிவேட்டிவ், இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், ஷேர் டெரிவேட்டிவ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஹெட்ஜிங் ரிஸ்க்கு, இந்த அண்டர்லைங் அசட்டு தான் வந்து அந்த வீட்டுன்றது அண்டர்லைங் அசட்டு. ஸ்பெக்குலேஷன் பார்த்தோம், ஹெட்ஜிங் பார்த்தோம். இந்த ரெண்டு தான் வந்து பர்பஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ இனிஷியல் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லிட்டில் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து தேவைப்படும் இது வாங்குறதுக்கு. சரிங்களா? ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மெர்ச்சன்ட் பேங்கிங் அண்ட் கமர்ஷியல் பேங்கிங்? ஸோ இது நம்ம ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம், மெர்ச்சன்ட் பேங்கிங்கோட வேலை என்ன அப்படின்ட்டு. மெர்ச்சன்ட் பேங்கிங்னா என்னென்னா, அவங்க வந்து ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் அட்வைஸ் டு தி லார்ஜ் கார்பரேட்ஸ் அண்ட் வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு சின்ன கம்பெனி வாங்க போகுது. சரிங்களா? இல்லை ஒரு கம்பெனி வந்து அதோட ஷேர்ஸை வந்து விற்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சர்வீஸ் இந்த கம்பெனி வந்து இந்த பெரிய கம்பெனி இந்த சின்ன கம்பெனியை வாங்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த சர்வீஸை யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த மெர்ச்சன்ட் பேங்கர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பப்ளிக் செக்டரோட பேங்க்ஸோட இதை வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. யார்? செபி, ஐஓபி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க், இவங்களோட ஷேர்ஸ்லாம் வந்து 90+ இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுக்கு வந்து
அந்த விற்கிறவங்க இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. யார் இப்போ விற்கிறது யாரு? கவர்மெண்ட்டு. பையர்ஸ் வந்து யாரா வேணா இருப்பாங்க. யார் வேணா வாங்கலாம். பப்ளிக் வாங்கலாம், யார் வேணா வாங்கலாம். வேற யாராவது கம்பெனி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப இந்த பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி அந்த டீலை முடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஸோ இவங்க வந்து நார்மல் பேங்கிங் சர்வீஸ், ஜென்ரல் பப்ளிக் வந்து இவங்க வந்து பேங்கிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்க இல்லை, ரெகுலர் பேங்கிங் சர்வீஸ் கிடையாது. இந்த மாதிரி கார்பரேட்ஸுக்கும் வெல்தி இண்டிவிஜுவல்ஸுக்கும் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதான் வந்து மெர்ச்சன்ட் பேங்கிங். ஸோ மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செபி, வேறஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் கவர்ன்டு பை ஆர்பிஐ. ஏன் வந்து செபி? ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஆர் பிரைமரி அசிஸ்டிங் ரைசிங் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபினான்ஸ். சரிங்களா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னு வரும்போது ஈக்விட்டி வந்துடும். சரிங்களா? கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டெப்ட் அண்ட் டெப்ட் ரிலேட்டட் தான் இருக்கும். சரிங்களா? மெர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட், வேறஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் அசட் ஓரியன்டட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். இதில் தப்பு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் தப்பு. ஏன்னா மெர்ச்சன்ட் பேங்க் வந்து ஈக்விட்டியில் டீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட். அப்போ 1 and 3. அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? Consider that a person has bought shares treasury bills on 22nd December. வாட் இஸ் த டேட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு கேட்குறான். ஸோ ட்ரெஷரி பில்ல வந்து நான் இப்போ ஒரு பர்சன் வந்து வாங்கிட்டாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் வில் பி T+1 வந்து நடக்கும்னு சொல்லிட்டு செபி சொல்லிட்டாங்க. அப்போ என்னவா இருக்கும்? 23rd December வந்து அது செட்டில் ஆகணும். ஸோ செட்டில்மெண்ட் பீரியட் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு செட்டில்மெண்ட் பீரியட் இருக்கும். சரிங்களா? அது வந்து செபி வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ T+2 இருந்து T+1 கொண்டு வந்தாங்க. அப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது வந்து செட்டில் ஆகி ஆகணும். அதான் வந்து இது கூட ஆன்சர். சரிங்களா? ஸோ இட்ஸ் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். இட் டசன்ட் மீன் லிட்டரலி இப்போ தான் நம்ம பார்த்தோம் மார்க்கெட்ஸ் பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்ட்டு. ஸோ இது ஃபிசிக்கல் பிளேஸை வந்து சொல்லலை, கரெக்டு. It refers to the purchase and sale of transaction, commodity and formation of its price. Correct? Trade, money, financial securities exist. Correct. So option 2 and 3 answer B is correct. Sorry, இதுவும் ஃபர்ஸ்ட் ஒன்றும் கரெக்டு, செகண்ட் ஒன்றும் கரெக்டு. ஸோ ஆல் ஆஃப் தி ஆன்சர் டி. சரிங்களா? பி கிடையாது, ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா? ஃபிசிக்கல் பிளேஸ் கிடையாது. இட்ஸ் அ பிளேஸ் வேர் த பையர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் செல்லர்ஸ் மீட்டு. எதை வேணால் அந்த ட்ரேட் பண்ணுறது என்ன வேணா இருக்கலாம். மணியாக இருக்கலாம், டெரிவேட்டிவாக இருக்கலாம், கமோடிட்டியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அண்டு இன்னொரு பாயிண்ட் என்ன, செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதுதான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டி வாஸ் ஃபார்மலி இனிஷியேட்டட் இன்டு தி இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வென் டேஸ் ரிசீவ் லைசன்ஸ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன் 1961. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டி வந்து இந்தியாவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பேங்க் வந்து அந்த லைசன்ஸை வாங்குது, மெர்ச்சன்ட் பேங்கிங் லைசன்ஸ் வந்து வாங்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967 யார்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கிட்ட. அது யாருன்னு கேட்குறாங்க. அது வந்து கிரின்லேஸ் பேங்க் பிஎல்சி. இப்போ இந்த கோல்ட்மேன் சாக்ஸ், எஸ்என்பி இவங்கெல்லாம் தான் மெர்ச்சன்ட் பேங்க்ஸ். சரிங்களா? கோல்ட்மேன் சாக்ஸ்ன்றது ஒரு மெர்ச்சன்ட் பேங்க். அதே மாதிரி தான் இந்த கிரின்லேஸ் பேங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட் பேங்க். இவங்க வந்து 1967 ரிசர்வ் பேங்க்ல லைசன்ஸ் வாங்கி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க இந்தியாவில். மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டியை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மெர்ச்சன்ட் பேங்க்னா என்ன, மெர்ச்சன்ட் பேங்கிங்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரிங்களா? ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரூடென்ஷியல் லிமிட் ஃபார் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் டு பாரோ அண்டர் கால், நோட்டீஸ், டேர்ம் மணி. ஸோ ஒரு டைப் ஆஃப் பேங்க்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூடென்ஷியல் லிமிட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் மணினா என்ன, கால் மணினா என்ன, நோட்டீஸ் மணினான்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எல்லாம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், வெரி வெரி ஷார்ட் டேர்ம். மணி மார்க்கெட்னாலே ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சரிங்களா? ஸோ த மணி மார்க்கெட் பிரைமரிலி ஃபெசிலிட்டேட்ஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிட்வீன் பேங்க்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் லைக் பிரைமரி டீலர்ஸ். சரிங்களா? ஸோ இவங்களாம் தான் பிரைமரி டீலர்ஸு. யார்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கோ அவங்க வந்து ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்து லெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், ஒன் டே வந்து ஒன் டேக்குள்ளே எங்களுக்கு வந்து பாராயிங் இது பணம் வேணும் அப்படின்னா அது வந்து கால் மணி. அதே இது 2 days to 14 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் மணி. சரிங்களா? ஸோ 14 days அண்ட் அப் டு 1 year வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் மணி. ஸோ லெஸ் தேன் 1 டேவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கால் மணி. 2 days to 14 daysக்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நோட்டீஸ் மணி. கால், நோட்டீஸ், டேர்ம்னு வச்சுக்கோங்க. இதான் ஆர்டர். இன்க்ரீசிங் ஆர்டரில் போனால் கால், நோட்டீஸ், டேர்ம். டேர்ம் வந்து மோர் தேன் 14 days பட் லெஸ் தேன் 1 year. சரிங்களா? மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொன்று என்ன, டீபிள்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வேலிடிட்டி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ அது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம டேர்ம் மணினா என்ன, கால் மணினா என்ன, இதுன்னு பார்த்துட்டோம். இப்போ குறிப்பிட்ட ப்ரூடென்ஷியல் பாரோயிங் லிமிட், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்க்ஸு, பேமெண்ட் பேங்க்ஸு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அவங்கெல்லாம் வந்து பாரோ பண்ணுவாங்க. இந்த மணி மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ அவங்கெல்லாம் பாரோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூடென்ஷியல் பாரோயிங் லிமிட் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க். கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து 2% ஆஃப் தி அக்ரிகேட் டெபாசிட்ஸ் அஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயர். அவங்க ப்ரீவியன்ஷியல் ஃபைனான்சியல் இயரில் உள்ள ஒரு அக்ரிகேட் டெபாசிட் லிமிட் இருக்கும் இல்லையா, அதில் 2% வரைக்கும் அவங்க இந்த இதில் இந்த இது மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே இது கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் டெய்லி ஆவரேஜ் பேசிஸ் அண்ட் 125% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் எனி கிவன் டே. இது பேமெண்ட் பேங்க்ஸாக இருந்தாலும் அதே தான், சேம் அப்ளிகபிள். என்ன கமர்ஷியல் பேங்க்கோ அதே தான் பேமெண்ட். அது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து 2% ஆஃப் அக்ரிகேட் டெபாசிட். சரிங்களா? ஸோ த ஆன்சர் வில் பி பி. If a corporate has to borrow for a period of 6 months, 3 months from now, it is referred to as a dash forward rate agreement. Friends, இந்த ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்ன்றது அதுவும் ஒரு டைப் ஆஃப், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டெரிவேட்டிவ் வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் இதுவும் அதே தான். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் பாரோ ஃபார் ஏ பீரியட் ஆஃப் ஒரு 6 மாதத்துக்கு அது கடன் வாங்க போகுது. எப்போ அப்படின்னா ப்ரெசென்ட்ல இல்லை, அது ஃபியூச்சரில் வாங்க போகுது. 3 months from now அது வந்து வாங்க போகுது. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது எப்படி வந்து ஒரு பொருளோட விலை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது, ஃபியூச்சரில் அன்சர்டனாக இருக்கோ, அதே மாதிரி அது கடன் வாங்க போகுது இல்லையா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அது பே பண்ணணும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து என்னவா இருக்கும், அன்சர்டனாக தான் இருக்கும். ஏறலாம் இறங்கலாம், இப்போ இருக்கிறத விட குறையலாம் கூடலாம். அப்போது அது என்ன பண்ணும்னா, ஒரு பேங்க் கிட்ட ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து அது இது பண்ணிக்கும். இந்த மெர்ச்சன்ட் பேங்கருக்கு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து அது என்ன பண்ணிக்கும்னா, இல்லைப்பா நான் வந்து இந்த மாதிரி இன்னிலேருந்து 3 மாதத்தில் நான் இவ்வளோ கடன் வாங்க போகிறேன், இத்தனை மாதத்துக்கு நான் வாங்க போகிறேன், அப்போ எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் எனக்கு அது வேணும். ஏன்னா நான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, ஃபியூச்சரில் என்ன வேணால் ஏறலாம் இறங்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதெல்லாம் நான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து இப்போ இந்த கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்னா 3x9. ஏன்னா அவங்க இப்போலேருந்து 3 monthsல வாங்க போகிறாங்க. சரிங்களா? அது எத்தனை மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு. அப்போ இப்போலேருந்து 3 months 6 மாதத்துக்கு கடன் வாங்க போகிறாங்க. இப்போ டோட்டல் 9ஆ, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9. அப்போ 3x9 இது வந்து டோட்டல் பீரியட் ஃப்ரம் நவ். இது வந்து 3 months ஃப்ரம் தி பீரியட் ஃப்ரம் விச் தே ஆர் கோயிங் டு பாரோ. சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இதான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. இட் இஸ் த ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் ஏ ஃபியூச்சர் டேட். ஃபியூச்சர் டேட்டில் ஹெட்ஜ் பண்ணுறது, ஒரு லாஸை வந்து தடுக்கிறது. சரிங்களா? ஸோ the company can enter into FRA with its banker where it pays fixed interest rate to hedge or fix its borrowing cost today for requirement after 3 months. ஸோ ஆஃப்டர் 3 months நான் எடுக்க போகிற லோனுக்கு இன்றைக்கே நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபியூச்சரில் மேபி எனக்கு லாஸ் அக்கர் ஆகலாம். இதை விட நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட சப்போஸ் எனக்கு ஒரு 2% அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோடிக்கணக்கில் வாங்க போகிறாங்க அவங்க. அப்போது 1%னாலுமே அவங்களுக்கு லாஸ் தான், அது அதிகமாச்சு அப்படின்னா. அப்போது அந்த லாஸை குறைக்கிறதுக்காக, அதாவது ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த எஃப்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 3x9ன்றது வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ராபேக் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, a lot of speculation is involved. கரெக்ட், இது வந்து ஒரு ட்ராபேக். ப்ரொவைட்ஸ் அன்அவைலபிள் அசட்ஸ் டு மார்க்கெட்ஸ், இது வந்து ட்ராபேக் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் அட்வான்டேஜ். லோ கான்ஸ்ட்ரக்ஷன் ரேட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த மூணுமே வந்து அட்வான்டேஜ், இது ஒன்று மட்டும்தான் வந்து ட்ராபேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரைஸ் டிஸ்கவரி, அதாவது அன்சர்டனாக ஒரு ப்ரைஸை வந்து என்னால் சர்டனாக டிஸ்கவர் பண்ண முடியும். ப்ரைஸ் டிஸ்கவரி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க்ன்றது என்னன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது, அந்த விலை வந்து நான் வந்து குறையும்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை குறையும்னு நான் ஸ்பெகுலேட் பண்ணி நான் வைக்கிறேன். அந்த ரிஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், அந்த
செல் பண்ணுறனோ பை பண்ணுறனோ நான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க். ஹெட்ஜிங் ப்ரைஸ் ரிஸ்க்ன்றது என்னென்னா என்னோட லாஸ் குறையுது, லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஏன்னா இந்த டெரிவேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி அதர் மார்க்கெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அப்புறம் அன்அவைலபிள் அசட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ டெரிவேட்டிவ் எனேபிள்ஸ் பிஸ்னஸ் இன் ரீச்சிங் அவுட் டு ஹார்டு டு ட்ரேட் அசட்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல், நான் சொன்னேன் இல்லையா, வேரியஸ் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ஷேர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள் டு அசட்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஹையர் லிவரேஜ் என்ன, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்பெகுலேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ். இப்போது ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்பெகுலேஷன் அதிகம், ரிஸ்க் அதிகம், காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இருக்குது, சிஸ்டமிக் ரிஸ்க் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மி. ஸோ ஓவர் த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. யூஆர் ஆப்ளிகேட் டு டூ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ராபேக்ஸ். நம்ம கேட்டது வந்து ஸ்பெகுலேஷன் அதிகம்ன்றது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஓகே. ஸோ கைஸ், இந்த மாடியூல் டி வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறனால நம்ம இந்த மாடியூல் டியை மட்டுமே வந்து நம்ம 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற மாடியூல்ஸ் எல்லாமே நம்ம ஈச் வீடியோவில் நம்ம கவர் பண்ணோம். ஸோ இது மட்டும் வந்து 2 வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னொரு செகண்ட் வீடியோ நம்ம போட போகிறோம். சரிங்களா? பார்ட் 5ல் வந்து அந்த செகண்ட் வீடியோ வரும். அதில் வந்து நம்ம மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மீட் யூ இன் தி பார்ட் 5. பை பை.